14ஆம் தேதி அந்த பஸ்கா பண்டிகை தான் கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. இதனால் தான் ஒருவேளை எல்லா ஊழியக்காரர்களும் எழுப்புதல், இந்திய தேசத்துல எழுப்புதல் சொல்றாங்களே, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து எழுப்புதல் சொல்றாங்களே, ஏன் வேத வாக்கியங்களையும் அவங்க சொல்கிற சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஏன் அந்த எழுப்புதல் கர்த்தர் அந்த நாள்ல வச்சிருக்கிறார்னா, அந்த பஸ்கா பண்டிகை எதற்காக? இங்க வேதம் வாக்கியம் சொல்லுது, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி நமக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். ரிக் யஜூர் சாமம் அதர்வன் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பிரஜாபதி இந்த பூமியிலே வர வேண்டும். அந்த பிரஜாபதி ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறக்க வேண்டும். அந்த கன்னிகையின் வயிற்றில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்க வேண்டும். உலகத்தினுடைய சகல மனுஷனுடைய சகல பாவத்தையும் அவருடைய ரத்தத்தினாலே மீட்பு உண்டு என்று அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த வேத வாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அந்த பஸ்கா பண்டிகை நாளிலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை நிலைக்கால் அருகிலே பூச வேண்டும். அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும். அந்த ரத்தத்தையோடு கூட சரீரத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. நீங்க புளித்த மாவோடு என்ன பண்ணக்கூடாது? அப்பத்தை புசிக்க கூடாது, அதை பானம் பண்ணவும் கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, முதலாம் நாளில் பரிசுத்த சபையை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். இவைகளில் ஒரு வேளையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுவதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். கடைசி நாள் நம்ம கொண்டாடுறாங்க, என்ன பண்றது தெரியுமா? காணும் பொங்கல்னு ஒரு பொங்கலை கொண்டாடுறாங்க. அந்த காணும் பொங்கல் என்ன? உறவுகள் ஒருவரை ஒருவர் என்ன பண்றாங்க? சந்திக்கிறாங்க. வர நாள்ல பாருங்க, எங்க போவாங்க எல்லாருமே? ஒண்ணு பாருங்க, சென்னையில பாத்தீங்கன்னாக்கா மெரினா பீச்சில் கூடுறாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஜனங்கள் கூடி சேரணும் அந்த நாள்ல நேமிச்சாங்களோ அந்த இடத்துல எல்லா ஊருக்காரங்களும் வருவாங்க. எல்லாரும் ஒண்ணு கூடி என்ன பண்ணுவாங்க? ஒருவருடைய முகத்தை ஒருவர் பகிர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட்லும் கொடுப்பாங்க. சில வேலை ஆட்களுக்கு என்ன கொடுப்பாங்க? கடைசி நாள்ல வேலை செய்யறவங்களுக்கு கிஃப்ட் பரிசுகளும் கொடுப்பாங்க. அது கடைசி நாளா என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. இது அனுசரிக்கிற ஒரே ஒரு நாடு இந்திய தேசம். அந்த இந்திய தேசத்துல குறிப்பான ஒரு நாடு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் தான் எழுப்புதல் அப்படின்னு ஏன் எல்லா ஊழியக்காரங்க சொல்றாங்கன்னா, இந்த பஸ்கா பண்டிகை இவர்கள் மாத்திரம் தான் அனுசரிக்கிறாங்க. காலப்போக்கில் அது என்ன இருக்கு? உருவங்கள் மாறப்பட்டிருக்கு, ஆனா மாதங்கள் இன்னும் மாறப்படலை. ஹல்லேலூயா. வாசிப்பு, புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நித்தியமாக இந்த நாளை நீங்கள் ஆசரிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த நாளை நீங்க என்ன பண்ணணும்? இந்த கவனிங்க, இந்த நாளை நீங்க என்ன பண்ணணும்? நினைவு கூறணும், மறக்கவே கூடாது. ஏன் இந்த நாளை ஏன் நம்ம மறக்க கூடாது? எகிப்தில அடிமதனத்தில் இருந்த ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் கானான் தேசத்துக்கு கொண்டு போவதற்காக அவர்களை என்ன பண்றாராம்? இந்த பஸ்கா பண்டிகை நாளிலே அவர்களை ஆயத்தப்படுத்துறார். இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவ நாமத்தை பிரசாபப்படுத்தணும், அவரை உண்மையாய் கர்த்தர் நாமத்தை என்ன பண்ணும்? மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த பூமியிலும் உங்களை அப்படிதான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏன்? நீங்கள் பரம கானானுக்கு போகணும். இந்த பரம கானானுக்கு போகணும்னா இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். அவர்கள் மாத்திரம்தான் அங்க போக முடியும். அதனால தான் பாருங்க, உலகத்துல இந்த சத்தியம் யாருக்கு அறியப்படலை. அநேகர் பாருங்க வேத வாக்கியங்களுக்கு செவி கொடுத்து நடக்காம, இந்த சத்திய வார்த்தைகளை ஆராய்ந்து அறியாம உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க. நீங்க இந்நாள் வரைக்கும் சத்தியத்தை அறிந்தன்னு சொல்றாங்க, உணர்வே கிடையாது, உணர்வே இல்லை. காரணம் என்ன?
அங்க வேதத்துல நீங்க அந்த வார்த்தைகளை நீங்க போய் யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க யார் யார் வீடுகளிலே ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறதோ, யாருடைய நிலைக்கால் அருகிலே ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கிறதோ, அவர்களை மாத்திரம் வாதை அணுகல. அந்த கூடாரத்துக்கு தேவனுடைய சங்கார தூதன் கடந்து போகல. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க எபேசியருக்கு நிருபத்தை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம தரிச்சிருக்கிறோம். நிலைக்கால் அருகில எப்படி ரத்தம் பூசப்பட்ட போது அந்த நிலைக்கால் அருகில ரத்தத்தை பார்த்த உடனே சங்கார தூதன் அவங்களுக்கு கூடாரத்துக்கு கடந்து போகல. அங்க பஸ்கா பண்டிகையிலே ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணப்பட்டாச்சு? அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை தெளிக்கப்பட்ட பிறகு வாதை அந்த கூடாரத்துக்கு கடந்து போகல. எகிப்தில் இருக்கிற எல்லா தலைச்சின் பிள்ளைகளை என்ன பண்ணார்? கர்த்தர் நிர்மூலமாக்கிட்டார், சாகடிச்சிட்டார். அதே போலத்தான் இன்னொரு காரியத்தை செய்யறார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வரும்போது என் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்தில் அவர்கள் முறுமுறுத்தாங்க. வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தாங்க. அவர்கள் பிணங்கள் விழுந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவரும் அதற்குள்ள பிரவேசிக்க முடியல. இன்னைக்கு அதே போலத்தான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, மறுபடியும் 17 வாசிங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இந்த இடத்திற்கு போய் என் வேலை சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, உன் வீட்டிலே உன் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடியே சீசர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது பன்னிரவரோடு கூட அவர் பந்தியிருந்தார். 26 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்றார். அவன் பிறவாதி இருந்தாலே நலமாய் இருக்கும். அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். அன்னைக்கு அங்கே இதே தாங்க சொல்றாரு. வணங்கா கழுத்துள்ள ஜனங்க இவர்களை மோசையை பாருங்க, மோசையை கொண்டு இவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வராமல் இருந்திருந்தாவே நலமா இருக்கண்டான்ட்டார். ஏன்? அவர் ஆராதிக்கணும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும் தான் எகிப்திலிருந்து தேவனாய் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரார். அந்த பஸ்கா பண்டிகையில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை நிலைக்கால அருகில் பூசுறாங்க. அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை பானம் பண்றாங்க. அதனுடைய சரீரத்தை அவர்கள் அங்க புசித்தாங்க. அந்த பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணாங்களாம்? அதை புசித்தாங்க, அனுசரிச்சாங்க. இங்கே ஒரு பஸ்கா பண்டிகை நடக்குது. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே, ஹல்லேலூயா, அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிப்பதற்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து இதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாருங்க, பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதனை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஒரு புதிய உடன்படிக்கை.
ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனாகிய தேவனாகிய கர்த்தர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஹல்லேலூயா சிலுவையிலே தன் ஜீவனை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் எது? அதுதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில் பங்குள்ளவர்கள் மாத்திரம்தான் பாக்கியவான்கள். அதனால்தான் மாதந்தோறும் நம்ம என்ன பண்ணணும், அவர் வருமானம் இதை அனுசரிக்கிறோம். இந்த பஸ்கா பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஒரு ஈடு கொண்டாடுறாங்க. பஸ்கா பண்டிகையே வருஷத்தில் என்ன பண்றாங்க, மாதத்தின் முதலாம் மாதத்திலே 14ஆம் தேதி இந்த காரியத்தை அனுசரிக்கிறாங்க. என்ன பண்டிகை இது? பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையில் என்ன உண்டாக்கப்படணும்? ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தணும். அந்த சரீரத்தை அவங்க என்ன பண்ணணும்? ஆடுகளை தெரிந்து கொள்ளணும். அது பழுதற்றதா இருக்கணும், அது ஆணா இருக்கணும். இந்த ஆட்டுக்குட்டி அந்த குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்கணும். அந்த சரீரத்தை அவங்க புசிக்கணும், அந்த ரத்தத்தை அவங்க பானம் பண்ணணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. இதுதான் நித்திய உடன்படிக்கை. இந்த பஸ்கா பண்டிகையிலே ஹல்லேலூயா அவருடைய சரீரத்தை புசித்து அவர்களுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு மாத்திரம் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க ஜனங்க? இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிச்சும் அவருடைய சரீரத்தை வாங்கி புசித்தும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணியும் யூதாஸ் காரியத்தை போல இருக்கிறாங்க. அவன் பிறவாது இருந்தாலே நலமா இருக்கண்டான்ட்டார் ஆண்டவர். அதைத்தான் சத்தியத்தை அறிந்து வார்த்தைகளை கேட்டு வசனத்தை தியானிக்கிறன்னு வாரந்தோறும் கடந்து வந்து எப்படி இருக்கிறாங்க? உணர்வில்லாதவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவர்களை தான் கர்த்தர் சொல்றாரு, தீங்கு நாளுக்காக நான் இவர்களை ஏற்படுத்தினேன். என்ன நாளுக்காக? வேதம் சொல்லுகிறது, ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். அதனால்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாசனத்தை வாசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிச்சோம். சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்திருக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கம் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரத்தத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்தை புசிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். அதனால்தான் கர்த்தர் சொல்ற, ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அல்ல உனக்கு போராட்டம், துரைத்தனங்களோடு அதிகாரத்தோடு மாத்திரமல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணுவாரானால் என்ன செய்ததோ, அந்த ரத்தம் என்ன செய்ய உன்னில் தூண்டினதோ அது உனக்குள்ள கிரியை செய்யணும். இந்த பஸ்கா பண்டிகை நீ அனுசரிக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை என்ன பண்ணணும்? பானம் பண்ணணும். அவருடைய சரீரத்தை புசிக்கணும். இது புதிய நித்திய உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் நீ பங்கு கொண்டு வார்த்தைக்கு, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு நீ மாறாமல் போவீரானால் அவர் நியாய தீர்ப்பு நாட்களிலே தீங்கு நாளாய் காணப்படும். அது அந்த நாளை சகிப்பவன் யார்? சகிக்க முடியுமா? ஒரு இமைப்படுதல நடக்கும் அந்த காரியம். நீங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? துணிகரமா இருக்கிறாங்க. வார்த்தைகளை என்ன பண்றாங்க? அசட்டை. என்னை அசட்டை பண்ணுகிறவன் பிதாவாக தேவனுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? மறுதலிப்பேன் ஆண்டவர். நித்திய ராஜ்யத்தில் வரவே முடியாது. வார்த்தைகளுக்கு நீ உண்மையாக செவி கொடுத்து அவருடைய வசனத்தை யார் கைகொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால் அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசியுங்க. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். சகலம் அவருக்கென்று உருவாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அவரை அல்லாமல் ஒன்றும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த தெய்வத்தை தான் நீங்க ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறீங்க. அவருடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணுகிறீங்க. அவருடைய சரீரத்தை நீங்கள் புசித்திருக்கிறீங்க. மனம் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்தார்கள். அந்த கானானுக்குள் அவர்கள் பிரவேசிக்கவே முடியவில்லை. காரணம் என்ன? இதோ இந்த இடத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கிறவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் என் தேவனாய் கர்த்தர் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தார். இதுதான் சத்தியம்.
ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து அவர்களை கானான் தேசத்துக்கு எதற்காக கொண்டு வந்தாராம்? அவரை துதிப்பதற்காக. வனாந்தரத்தில் அவர்கள் பிணங்கள் கடுகுகள் தின்றதாக வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? காரணம் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாத பாவம், அக்கிரமம், துன்மார்க்கம். நாமும் அப்படிதான் அந்த புதிய உடன்படிக்கையில பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கிறோம், மாதந்தோறும் புசிக்கிறோம். அவருடைய ரத்தத்தை நாம் என்ன பண்றோம்? பானம் பண்ணுகிறோம். அந்த சரீரம் என்ன செய்ததோ, அந்த ரத்தம் என்ன செய்ய உயிர் தூண்டினதோ அது நமக்குள்ளே கிரியை செய்யணும். இந்த பஸ்கா பண்டிகையை நாம் அனுசரிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீங்கு நாளுக்கென்று நான் துன்மார்கனை ஏற்படுத்தினேன், அந்த நாளை சகிப்பவன் யார்? அதுக்கு நீங்க பங்காளிகளா இருக்கிறீங்களா? வார்த்தைக்கு உண்மையா செவி கொடுத்து நடங்க, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அந்த பரம கானானில் கர்த்தர் உங்களை கொண்டு போகணுமா? வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து பயந்து ஒரு நடுக்கத்தோடு என்ன பண்ணுவோம்? செவி கொடுத்து நடப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்திருக்கிறோமா? அந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்றோம்? நம்ம புசித்திருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணி இருக்கிறோமா? இல்ல. கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக பந்தி எடுக்கிறோம், கடமைக்காக என்ன பண்றது? அனுசரிக்கிறோம். அதல்ல வேதம் சொல்கிறது. நினைவு கூறும்படியாய் அந்த பஸ்காவை நம்ம என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். அதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தினாரே என்னன்னு தெரியல. இந்திய தேசத்துல குறிப்பா தமிழ்நாட்டில இருந்து ஒரு எழுப்புதல் 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 ஏன் சொல்றாங்கன்னா, அந்த நாள் யாத்திராகத்தில் சொல்லப்பட்ட அந்த பஸ்கா பண்டிகையை இந்நாள் வரைக்கும் அவங்க அனுசரிச்சு வராங்க. ஏன்? இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, தமிழர்கள் பார்த்தோம்னா ஆதி திராவிடர்கள் இவருடைய மூளை எழுத்து மூளை பாஷைகளை பார்த்தோம்னா கிறிஸ்துனுடைய நாட்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலகம் கல் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு ஏன் தமிழ் குடியை சொல்றாங்கன்னா, இவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்டவங்க, பிதாவாகிய தேவன் இவர்களை சிருஷ்டித்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அநேக ஆதார ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமான அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி வீடியோ அந்த நான் வீடியோங்களை பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான நமக்கு நான் இது டிவி கேட்டிருக்கிறேன். கிடைச்சா அதை நான் என்ன பண்ணுவோம்? அதனுடைய தொகுப்புங்களை எடுத்து நம்ம போடுவோம், பாருங்க. சாதாரணமாக உங்களை அறியலை. நீங்க ஏதோ சும்மா கடமைக்காக ஏதோ சர்ச்சை நடத்துறாங்க, ஏதோ வராங்க, 4 பேர் வராங்க, ஆண்டவர்களை போனோம் சத்தியத்துக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. அது இல்லை. சத்தியம்னா இதான் சத்தியம். அன்னைக்கு பஸ்கா பண்டிகை அனுசரிச்சாங்க. ஆட்டுக்குட்டியார் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணப்பட்டாயிற்று? பஸ்கா பண்டிகைகளை அவர்களை என்ன பண்ணாங்க? கொலை செய்ய முடியாத வகை தேடினாங்க. அதுதான் புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கை பங்குள்ளவர்களாய் நீங்க இருக்கிறீங்க. இதுதான் சத்தியம். வார்த்தைக்கு மாறா ஓடுறாங்களா? ஓடட்டும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் நீங்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கவே கூடாது. அந்த நாள் தன் தீங்கு நாள். அது சகிக்கவே முடியாது. ஐயோ, இவ்வளவு நாளா நான் சர்ச்சுக்கு போனேன், 10 வருஷமா போனேன், 20 வருஷமா போனேன், 30 வருஷமா போனேன், பரம்பரையா நாங்க கிறிஸ்தவங்க தான். உன்னை பரிதபிக்கப்பட்ட நிலையில கர்த்தர் விட்டுடுவார். அதுதான் தீங்கு நாள். கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னாராம்? சகலமும் அவருக்காகவே படைக்கப்பட்டது, ஆனால் தீங்கு நாளுக்காக நான் துன்மார்கனை ஏற்படுத்தினேன். யார் துன்மார்கன்? தேவ வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்காமல், அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் நியமங்களையும் கைகொண்டு நடக்காமல், தன் சுய இச்சையின்படி இழுப்புண்டு ஓடுகிறவனே தீங்கு எப்படி இருக்கிறான்? அவன் துன்மார்கனா இருக்கிறான். அவன் தீங்கு நாளுக்காக கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஏன்? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் நினைக்கிறான். தேவன் மேல ஒரு உணர்வு, தேவன் மேல ஒரு பய பக்தி இருப்பார்களானா உண்மையாய் கர்த்தர் நோக்கி கர்த்தரை என்ன பண்ணுவாங்க? ஆராதிப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அதனால்தான் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்போது அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தார்.
அவர்கள் என்ன பண்ண கண்டிருந்து உணர்வில்லாதவர்களாய், இருதயம் கடினப்பட்டவர்களாய், அவர்கள் பிணங்கள் வனாந்திரத்தை விழுந்தது. கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. நீங்கள் பரம கானானுக்கு போக வேண்டுமானால் வார்த்தைகளுக்கு உண்மையாக செவி கொடுத்து நடப்பீர்களானால் அந்த நாள் தீங்கு நாள். எந்த நாள்? நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில் நீங்கள் கைவிடப்படுவீர்களானால் அக்னியும் கந்தகம் என்ற பாதாளத்துக்கு கொண்டு போவான் சாத்தான். நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கு? உங்களை நீங்களை நிதானித்து சோதித்து அறிந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தங்களை தாங்களை நிதானித்து சோதித்து அறிந்தார்களானால் அவர்கள் நியாயத்தீர்ப்பு அடைய மாட்டார்கள். முழங்கால் படிவிட்டவர்களாய், ஆண்டவரே வேத வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறதப்பா, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுத்து நடப்போம்.